ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய தினம் 19வது செய்தியாக சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காக. இன்றைய தினம் 19வது செய்தியாக சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காக. இந்த தெய்வம் நாட்டிற்காக அப்படின்னு சொன்னா இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றோம். அதுக்கு முதல்ல இந்த ஆலயங்கள், அந்த ஆலயங்களுக்கான நாமகரணங்கள், பிறகு அதையொட்டியே என்ன சிறப்பம்சம், இதை பற்றி நாம் சொன்ன பிறகு அடுத்த சப்ஜெக்டுக்கு போகிறோம். இன்றைய தினம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஆலயங்களில் தானே எல்லா மக்களும் சங்கமாய் கோரிக்கை முன்வைக்கிறார். அப்போ அந்த ஆலயம்னா என்ன, எப்படி இருக்கணும், இது எதனால் இவ்வாறு, அதைத்தான் இன்னைக்கு உபன்யாசம் பண்ணுறோம். இந்த பிரசங்கத்தில் இந்த சென்னை ஸ்ரீ காமாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா. இந்த ஆலயம் இங்கே தான் இந்த தர்பார் நடந்தது. பிறகு ரெண்டாவது இப்போ இதை கேஸ்டுக்காக ரெக்கார்டிங் பண்ணுறது தனியாக. அந்த நாமகரணம் சென்னை ஸ்ரீ காமாட்சி அப்படின்னு சொன்னால் இது எதனால் இப்படி ஒரு வார்த்தை அப்படிங்கும்போது, பொதுவாக ஆலயம்னு சொன்னால் அன்னை ஆதிபராசக்தி உலகம் முழுவதும் மக்களை ஆராதனை செய்வதற்காக கிராம தேவதைகளாக இருந்து, அதான் அந்த பகுதிக்குரிய வழிபாடு, அந்தந்த பகுதிக்குரிய வழிபாட்டு ஆலயத்துக்கு பேர் கிராம தேவதைகள். அந்த கிராம ஆலயங்களை கிராம தேவதைகள்னு சொல்கிறோம். எல்லாமே ஆதிபராசக்தி பிம்பம். கிராமம்னா அது குடியிருப்பு பகுதிகள்னா அது தேவதை யாரா வேணாலும் இருக்கலாம். பட் ஆதிபராசக்தி அம்சங்கள் எல்லாமே மக்களுக்காக பக்கத்திலேயே இருந்து வழிகாட்டக்கூடியவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில் மக்கள் வழிபாடு நடத்தி ஒரு பவித்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை உண்டாக்குறது, மக்கள் உண்டாக்குறது. அப்படிப்பட்ட ஆலயங்கள்லாம் ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு மன்றம், அது மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்குன்னு சில அத்தியாவசியங்கள், ஆகம விதிகளின்படியான பூஜா காரியங்கள், பிறகு தொடர்ந்து ஆராதிக்க முடியல வருஷத்தில் ஒரு வாடி சிறப்பு பூஜைகள், ஒரு கால பூஜை, இப்படியெல்லாம் பல்வேறு விதமானது. அப்படியெல்லாம் அவங்க மக்கள் யாராருக்கு வழிபாடு செய்யணும்னு தோன்றதோ காலை மாலை அல்லது மதியம் ஏதோ ஒரு நேரத்தில் கோயிலுக்கு போவாங்க. அங்கே பெரிய அளவில் ஐயர்கள் அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி உள்ள விஷயம் இருக்காது. ஆனாலும் கூட ஐயர்கள்லாம் இருந்தாலும் அவ்வளோதான். அவங்க எல்லாம் அது மாதிரி இடங்களில் மக்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவோம். அது ஒரு சனாதன தர்மம். வீட்டுகளில் வழிபாடு பண்ண முடியாதுங்க போது அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அதுக்காக அந்த மக்களாலேயே உருவாக்கப்படக்கூடிய அந்த ஆலயங்கள், அது மாதிரியான ஒரு விஷயம். அது ஒரு வழிபாட்டு மன்றம்ங்கிற மாதிரி அங்கே முறை பிரகாரம் சராசரியா நம்மகிட்ட பாட்டிட்டு ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா பேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தான்னா அவனுக்கு ஏதோ ஒன்று சின்னதாக வாங்கி தரணும்னு தோன்றதே இல்லையோ, அது மாதிரி ஒரு செக்ஷன் அது. ஆனால் அதுவே ரொம்ப கிராண்ட் செக்ஷனாக டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். பல லட்சம் லட்சம் கோடான கொடி இருக்கும்போது அந்த தாத்தா பேரனுக்கு என்ன கொண்டு வருவான் எங்கேயோ இருந்து வரும்போது அந்த வித்தியாசம். அது மாதிரி இந்த ஸ்தல புராணம் கொண்ட ஆலயம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். ஒரு சாதாரணமாக ஒரு பாட்டி பள்ளிக்கூடத்துல இருந்து வர பையனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரதோ, ஒரு பஜ்ஜி வாங்கி தரதோ, இதே மாதிரி அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு அவுட் ஆஃப்ல இருந்து வர்றச்சே அந்த தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு எப்படி என்ன கொண்டு வருவான், அது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஸ்தல புராணம். அப்படி அந்த ஸ்தல புராணம் அப்படின்றது 2 விதமான செயல்பாடு. பகவான் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக சில இடங்கள்ல இருந்து ஆட்சி நடத்த நினைப்போம். அப்போ அப்படி ஆட்சி நடத்துகிற இடங்கள்ல அதே மாதிரி பல மகத்தான சன்னியாசிகள் தவஸ் எல்லாம் பண்ணி சில இடங்கள்ல பகவானோட ஆட்சி நிர்ணயம் பண்ணுவா. 2 ஒண்ணே. அப்போ அந்த இடத்துல பகவானே விரும்பி வந்து கோயில் எடுக்கிறான். அதான் மக்கள் எடுக்கிறது வழிபாட்டு மன்றம். பகவானே விரும்பி வந்து கோயில் எடுக்கிறான். அந்த கோயிலையும் ரிஷிகள் விரும்பினாலும் இறைவனை விரும்பினாலும் மக்கள் தான் கற்றா. ஆனால் எப்படி கற்றா, அதுக்கு என்ன பவர், அதான் ஸ்தல வரலாறு கொண்ட ஆலயம். வழிபாட்டு மன்றம்ங்கிற கோயிலுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ அன்னை மதுரை மீனாட்சி அது ஸ்தல வரலாறு கொண்டது. இறைவனை உருவாக்குறான். திருமலை இறைவனை உருவாக்குறான். அவனே இருந்து ஆட்சி நடத்துறான். வித்யாதி பத்ரிகாசிரமம் பகவானே உண்டாக்குறான். அங்கு இருந்து ஆட்சி நடத்துறான். ரிஷிகள் சங்கமமாகிறான். தேவி பராசக்தி அந்த கட்ராவில் பரிபூர்ணமா வைஷ்ணவியாவுக்கு வந்து ஓல் இந்தியாவுக்காக ஆட்சி நடத்துறா.
அது அம்பாளி அங்கிருந்து ஆட்சி நடத்துறா பரிபூர்ணமா. கன்னியாகுமரியில தேவி கன்னியாகுமரியா இருந்துட்டு சர்வ வியாபியா இருக்கிறா. அங்க அம்பாளே ஆட்சி நடத்துறா, தேவி பகவதியா பரிபூர்ணமானது. அதை போலவே அடியார்கள் பல்வேறு விதமான விஷயங்கள். அது மாதிரி இந்த சமயக்குறவர்கள் 4 பெருமக்கள்ல மாணிக்க வாசக பெருந்தகை ஆலயம் கட்டுறார். எப்படி கட்டுறார் இப்போ உங்களுக்கே தெரிஞ்ச கதை. இன்றளவும் பேசப்படக்கூடிய அவருடைய வரலாறும் அந்த ஆலயமும் எப்பேற்பட்ட சம்பவங்களை எல்லாம் என்று நிகழ்த்தி இந்த ஆலயம் எழுந்து இன்றளவும் மக்களால் பேசப்படுகிறது. அப்பேற்பட்ட சிதம்பரத்துக்கே கோவில்னு சொன்னால் சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகரா தமிழ். அப்படிப்பட்ட சிறந்த ஆலயத்தை நடராஜ பெருமான் எப்படியெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கான். இன்றளவும் அது எப்படி நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தானே அந்த மாணிக்கவாச பெருந்து அவர் மோட்சம் அடைஞ்சது சிதம்பரம்னு சொன்னாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை மாணிக்க வாசகத்தை கொண்டு உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த திருப்பெருந்துறையை பகவான் எப்படியெல்லாம் அதை உண்டாக்குனான். பிறகு மாணிக்க வாசத்துக்கு எத்தனை பிரச்சனை வந்தது. பிறகு ராஜாக்கள் கிட்டெல்லாம் எப்படி சிவனை போய் விளையாடினான். நிறைய பரியாக்கி பரிய நரியாக்கி எத்தனை திருவிளையாடல். மாணிக்க வாசகத்துக்கு ஜெயில். இப்படியெல்லாம் ஒரு பெரிய சம்பவங்களை சொன்ன அந்த ஆலயம் ஸ்தல வரலாறு கொண்ட ஆலயம். இப்படி ஸ்தல வரலாறுகள் கொண்ட ஆலயம்னு சொன்னா அது பகவானே உண்டாக்குறான். அதனுடைய நியமங்கள் தனி. நியமம் எல்லாம் ஒன்னே. ஆனா அது எல்லை கடந்த எக்ஸ்ட்ரீம் நிலை பரிபூர்ணமானதா இருக்கணும். இல்லைன்னா சாதாரணமா முடியாது. ஒரு ராஜா இருக்கிறதுக்கும் சராசரியா ஒரு விவசாயி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு ராஜா ஒரு வீட்டில் குடியிருக்கணும்னா குடியிருக்கு தான் வீடு. ஆனா ராஜாவோட வீடு எப்படி இருக்கணும். ஒரு விவசாயம் குடியிருக்கிறதுக்கு வீடு கட்டுறான். அது மாதிரி மக்கள் வழிபாட்டு மன்றம்னு சொன்னா அது கிராம கோயில் மாதிரி. ஸ்தலவரனான்னு சொன்னா அது ராஜாவுடைய கோயில் மாதிரி. சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காக சொன்னா அது ராஜாவா இருந்து ஸ்தல புராணம் நிகழ்த்தக்கூடிய இடமா இந்த இடம். அப்ப இந்த சென்னை ஸ்ரீ காமாட்சி இந்த நாமகரணத்தோட இங்க வந்து ஸ்தல புராணத்தோட அம்பாளுக்கு வந்து ஆட்சி நடத்துறா. இப்படி எத்தனையோ சொல்லிட்டு வந்த மாதிரி இதுவும் கூட. இது எதனால் இது மாதிரி எப்போதுமே பிரத்யோகமா எல்லா காலகட்டங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சுற்று வட்டாரம் எவ்வளவு சங்கமம் ஆகிறதோ அந்த சங்கமத்துக்கு ஒரு மையப்பகுதியிலே அதான் ஹெட் குவார்டர்னு சொல்றது. மையப்பகுதியை ஹெட் குவார்டர்னு சொல்றது. அந்த இடத்துல இருந்து ஆட்சி நடத்தும் போது அந்த பகுதி முழுவதுக்கும் அந்த ஆட்சி வியாபித்திருக்கும். அதற்காகவே அது மாதிரியான இடங்களுக்கும் அந்த ஆட்சி நடத்துறது. அப்ப இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட காமாட்சி பாரதத்திற்கும் அந்த ஆட்சி நடத்துறதுக்காகவே அந்த தொண்டை மண்டலம் அப்படிங்கிற நாடு இருக்கும்போது காஞ்சியை தலைநகராக கொண்டு அங்கிருந்து ஆட்சி நடத்தினான். அந்த தொண்டை மண்டலத்தில இருந்து ஆட்சி நடத்திட்டு இருந்த அந்த காலம் பன்னெடுங்காலம் போன பிறகு இன்று கலியுகம் கிளைமேக்ஸ்ல சில அத்தியாவசிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் காமாட்சிக்கு ஏற்படும் போது அப்ப மதுரை மீனாட்சி செங்கோலேந்தி ஆட்சி நடத்தின்னு இருக்கா. அந்த செங்கோலை வாங்கி காமாட்சி ஒரு அதீத ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ தமிழகத்தினுடைய தலைமை ஹெட் குவார்டர் அந்த சென்னை. அந்த சென்னையில உட்கார்ந்து காமாட்சி ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஆட்சி நடத்த தொடங்கி இருக்கிறா. அப்போ இந்த ஸ்தல புராணம் கொண்ட வரலாறுன்னு சொல்ல முடியா பல்வேறு விஷயங்கள் இங்க உருவாகிறது. அது ஒண்ணு உருவாக போறது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது எதிர்காலத்துல மக்கள் தெரிஞ்சுப்பா. அப்படிப்பட்ட இந்த இடத்துல அம்பாள் எப்படி வந்தா அந்த சம்பவத்தை சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு அவளை பத்தின டைட்டில். அதனால அதை சொன்ன பிறகு அடுத்தது போவோம். இல்லைன்னா 2வது பார்ட்ல கூட மற்றது சொல்லுவோம். அந்த சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காக சொல்லும்போது இந்த இடத்த ஆட்கொண்டு இப்போ கோந்திருக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு சம்பவம். 7 ஆண்டுகளுக்கு முன்னால இங்கிருந்து ஆட்சி நடத்த தொடங்கினவள சாதாரணமா மக்கள் அதை பாய்காட் பண்ணி போட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நிகழுது. பிறகு அந்த மூர்த்தியான வடிவத்தில் அம்பாள் இங்க இருந்ததை ஆராதனை பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. பிறகு அப்படியே ஸ்தம்பிச்சு போன நிலையிலே அந்த மூர்த்தியிலிருந்து அந்த அம்பாளோட சக்தி காமாட்சியோட சக்தி வெளியேறல அதுக்குள்ள இருக்கு. காரணம் இந்த பகுதியில் எப்படியாவது இருந்து ஆட்சி நடத்தி தான் தீரணும். அதுல ஒரு கட்டளையும் கட்டாயமும் இருக்கிறது. அப்ப அந்த மூர்த்தத்துக்குள்ள அப்படியே இருக்கிறா. எத்தனையோ தடை எத்தனையோ போராட்டம் ஒரு 7 years இதெல்லாம் தாண்டி பாளையம் எடுத்து பிறகு தர்பார் நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அதுல பிரசங்கம் பண்ணா அது 2வது இப்போ ரீப்ராடக்ட் பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த
மீடியாக்களுக்காக. அதே சப்ஜெக்ட் தான். அப்போ இந்த காமாட்சி இங்கே இப்போ தொடங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மூர்த்திக்குள்ள அவ இருந்து ஆட்சி பண்ணி பிறகு அந்த ஆலயத்தை எடுத்து பிறகு இந்த ஆலயத்துக்குள்ள மூலவராக உட்காந்து இப்போ ஆட்சியை பிரபல்யம் பண்ணி அந்த பிரகாசமான ஒளியோட வெளியேறி அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கு ஆட்சி பண்ண தொடங்கியிருக்கா. இப்படிப்பட்ட இந்த சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காக அப்படின்னு சொல்லும்போது ஆட்சி பண்ண தொடங்கிட்டா 1 year பேக் வச்சு இந்த சமாச்சாரம். அப்போ இந்த 1 year பேக் சமாச்சாரம்னு சொன்னால் இப்போ இந்த நாட்டிற்காகன்னு சொல்லும்போது இது நாளைக்கு பல விஷயங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக நாட்டிற்காகங்கிறதுல இன்றுள்ள நிலையை பற்றி சொல்கிறோம். அதுக்கு முன்னுதாரணமாக இறைவனே காரணங்கிறதுக்காக அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்கிறோம். தற்காலத்தில் எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்த நிலை இன்று கலியுகத்தினுடைய கிளைமாக்ஸ். இப்போ வேர்ல்டு பூராமே அரசியல் கிடையாது. கலியுகத்தினுடைய அந்த பாந்தத்துக்கும் தெய்வீகமான அந்த பூர்வத்துக்கும் இருக்கக்கூடிய போராட்டமே இப்போ கலியுகனுடைய ஆட்சி முடியும் போது அணையம் தீபம் பிரகாசிக்குங்கிற மாதிரி அந்த கலியன் பல்வேறு திருவிளையாடல்கள். ஆனால் இதில் உலகம் பாதிக்கக்கூடாது, அது பகவானுடைய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் கண்ண பரமாத்மா இப்போ பூமி பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக இப்போ அவதார புருஷனா கண்ணுக்கு தெரியாத சக்தியா செயல்படுறான். அப்படி செயல்படும் போது இந்த மனிதர்களை எடுத்தாண்டு இந்த மனிதர்களின் மூலமா அந்த பரிபூர்ணத்தை பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வரும்போது அப்ப இந்த பாரதமே உலகத்துக்கு தலைமை ஏற்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஜனநாயக ரீதியாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவின்படியே கண்ண பரமாத்மா இந்த தேசத்தை தான் வழிநடத்துறதுக்காக தலைமை ஏற்கிறான். இதெல்லாம் நீங்க பின்னால புரிஞ்சுப்பீங்க. விதண்டாவாதம் இருக்கக்கூடாது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கும்போது. அந்த பகவான் இந்த சமாச்சாரத்தை தான் கையில் எடுத்துட்டு பாரதத்துக்கு தலைமை இருக்கணுங்கிறதுக்காக ஜனநாயகத்துக்குள்ள வடிவத்துக்குள்ள எப்படி பாரத யுத்தம் தொடங்கும் போது பாண்டவர்கள் சார்பா யுத்தத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பாண்டவர்கள் சார்பா அர்ஜுனனை கையில் எடுத்துட்டு 100% பாண்டவர்களுக்கு துணையா இருந்தானோ அதே போலவே கண்ணன் என்ற உலகத்துக்காக இந்த பாரதத்தை இருந்து ஆட்சி நடத்தி உலகத்தை சரியான பாதையில மலர செய்யணுங்கிறதுக்காக அந்த கண்ணன் எடுத்துட்ட அர்ஜுனன் மாதிரிதான் இந்த மோடி. இந்த நபர் பாலிடிக்ஸ்க்கு அப்பாற்பட்டவர். இந்த சிந்தனை எல்லாம் எங்க நாங்க இறை உணர்வின் மூலமா தெரிஞ்சுட்டோம். அதை இப்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்பதான் நாளைய சப்ஜெக்டுக்கு இது பொருத்தமா இருக்கும். இப்போ பகவான் எங்கிட்ட எல்லாம் எப்பவுமே நான் தொடர்ந்து 13 ஆண்டுகள் யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அதனால பகவான் பல்வேறு விஷயங்கள சொல்லுவான். அதே மாதிரி இந்த அதர்மங்களை நிறைவு செய்வதற்காக இப்ப அவதாரம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய நீ உறுதுணையா இருந்து ஒர்க் பண்ணணும்னுலாம் எனக்கு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கான். இது பகவானுடைய ஆர்டர்ல தான் இந்த பிரசங்கம் கூட பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த சூழல்ல அவன் மோடியை தேர்ந்தெடுக்கும் போது எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க லைனா பார்த்திருப்பீங்க. வேட்பாளராக கூட தேர்ந்தெடுக்க முடியல. அப்புறம் மோகன் பகவத் தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்றான். அப்புறம் தன் நாட்டுக்கே தெரியாத பிஜேபிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்றதே மோடி வர வர ஒவ்வொரு இடங்கள்லயுமே மாறுதல் ஏற்படுறது. இதெல்லாம் சுவாமி எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான். நானும் சில அன்பர்கள்கிட்ட என்னுடைய சிஷியமார்கள்கிட்ட எல்லாம் நான் அவ்வப்பொழுது முன்கூட்டியே சொல்லுவேன். அதன் மாதிரி அடுத்தடுத்த நாட்கள் நடக்கும். பகவான் சொன்னது சொல்லுவேன். அடுத்த நாட்கள் அதே மாதிரி எல்லாம் இருக்கும். அது மாதிரி த்ரூ அவுட் இந்தியா கம்ப்ளீட். அது மாதிரி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கார், பிறகு எவ்வளவு மெஜாரிட்டியா இருக்கார், இதெல்லாம் கம்ப்ளீட் பகவான் சொன்னதெல்லாம் என்னுடைய சிஷியமார்கிட்ட சொல்லியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வேட்பாளராக செலக்ட் ஆனதுல இருந்து எந்த அளவுக்கு ஜெயிப்பார், என்னெல்லாம் செய்வார், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா மோடின்ற நபர் அரசியல் ரீதியான ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் பாரதம் இப்ப கண்ண பரமாத்மா தலைமை எடுத்து உலகத்துக்காக இந்த பாரதம் முன்னெடுத்து போயிட்டு இருக்கான். அதன் காரணமா அந்த கண்ணனுக்கு அன்று அர்ஜுனன் எப்படி ஆயுதமா இருந்தானோ அது மாதிரிதான் அந்த மோடி. இது எல்லாம் நாளைக்கு நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா தயவுசெய்து நீங்க எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும். இது அரசியல் கிடையாது, ஆன்மீகம். முழுக்க முழுக்க ஒரு இந்தியன்னு சொன்னா நீ யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு இந்தியன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியா பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த நபரை பத்தி நாம இப்படி சொல்றோம். இது அரசியலுக்கு 100% அப்பாற்பட்ட விஷயம். பாரதத்தை இப்ப கண்ணன் வழி நடத்துறான். அதைத்தான் நாங்க பிரஸ்தாபிக்கிறோம். இதனோட தொடர்ச்சியா நாளைக்கு பல விஷயங்களை இதை எடுத்து ஆட்கொள்வோம். அது மாதிரி இப்ப இந்த அம்மா காமாட்சி நாட்டிற்காகங்கிற அந்த டைட்டில் வர்றச்சே அப்போ அந்த கண்ண பரமாத்மா நாராயணனுடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக இந்த காமாட்சி அந்த கண்ணனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரஜைக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் நடக்கிற அந்த சம்பவங்களை தான் அந்த பிரஜைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக
இந்த காமாட்சி கோயிலிருந்து ஆசீர்வாதம் பண்ணி, இந்த காமாட்சி இல்லை, காஞ்சி காமாட்சி இருந்து அந்த பச்சை பட்டு வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பப்படுறது. ஆனால் அந்த உலகத்தில் சரியான ஆன்மீகம் இப்பெல்லாம் இல்லாதனால யாருக்கும் சரியா புரியாம என்னமோ அவர் வாழ்க்கை துணைவியை பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் அதுக்காக அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணி போடவே நினைச்ச மாதிரிலாம் பேப்பரில் படித்தேன். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம், மிகப்பெரிய விஷயத்து கூட சாதாரணமாக்கிறோம். ஆனால் இங்கே காமாட்சி கிட்ட இருந்து போன அந்த பச்சைப்பட்டுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பரிபூர்ண ஆசீர்வாதமா ஒருவன் ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை, விஜய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஆசீர்வாதமே அந்த வண்ணம். அந்த வண்ணத்தின் வடிவத்தில் இறைவன் அந்த வெற்றி கொடியை உருவாக்கி காட்டுறான். பிறகு அந்த வெற்றி கொடி பட்டொளி வீசி பறக்கும் போது எல்லா வகையான நன்மைகளும் உருவாகுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு நேரடியா இணையான ஒரு விளக்கத்தை சொல்றேன். மதுரையில கள்ளழகர் திருவிழா நடக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கள்ளழகர் அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மதுரையில வந்து சங்கமாகி மீனாட்சி கல்யாணத்துக்கு வர மாதிரி ஐதீகம். அந்த கல்யாணத்துக்கு வந்து பிறகு அது ஆத்துல இறங்குவார். அந்த மீனாட்சி கல்யாணத்துக்கு போகாம அந்த ஐதீகத்துக்குள்ள போக வேண்டாம். அப்படி இறங்கும்போது அவர் வந்து கோயிலிருந்து புறப்படும் போது என்ன ட்ரெஸ், அந்த கலர், அந்த பட்டு அது என்ன கலர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அந்த ஆண்டு பஞ்சாங்கம்ங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இறைவன் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து ஆட்கொள்றதுங்கிறது வந்து இந்த இறைவன் அணிஞ்சு வர்ற அந்த ஆடையில சொல்லுவா. அப்போ கள்ளழகர் வந்து பச்சைப்பட்டு உடுத்தி வந்தாருன்னு சொன்னா வழிநடுக மக்கள் எல்லாம், ஆஹா அழகர் இந்த வருஷம் பச்சைப்பட்டு உடுத்தி வர்றாருயா, ஒரு குறையும் இல்லையா, மலை மாறி எல்லாம் சிறப்பா இருக்கும் யான்னு ஏகமா சொல்லுவா. மதுரையில இருந்து அந்த அழகர் மலையிலிருந்து புறப்பட்டவர் மதுரையில வந்து ஆத்துல இறங்கறதுக்கு முன்னால அத்தனை லட்சம் மக்களுக்கு காட்சி தரக்கூடிய அந்த பெருமாள் பச்சைப்பட்டு உடுத்தி வந்தால் அந்த பார்க்கிற அத்தனை மக்களுமே அந்த ஆண்டு மிகவும் சுபிட்சமா இருக்குன்னு பரிபூர்ணமா எல்லாரும் பேசிக்குவா. அப்பேற்பட்ட அந்த வெற்றி விஜய கொடியினுடைய எடுத்துக்காட்டு அந்த பச்சை பட்டு அதை அணிவது. அப்பேற்பட்ட பெருமாளே அந்த பச்சை பட்டுடுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டுதலா வெற்றி விஜயத்தை சொல்றான்னு சொன்னா, அப்பேற்பட்ட அந்த பட்டை இந்த அர்ஜுனன்கிற மூடிக்கு அனுப்பிச்சு அவனுக்கு அந்த வெற்றி விஜயத்தை உருவாக்கி ஜெயக்கொடியை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி அந்த நாராயணன் மூலமா இந்த காமாட்சிக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டரின் காரணமாக பரிபூர்ண வெற்றிக்காக அந்த அர்ஜுனனுக்கு, மூடியன்னு சொல்றதை விட அர்ஜுனனுக்கு அந்த காமாட்சி ஆலயத்தில் இருந்த அந்த பச்சைப்பட்டு போறது. அப்போ எப்படியெல்லாம் இறைவன் அந்த நபரை தேர்ந்தெடுத்து இந்த வெற்றிகளையும் வியூகங்களையும் உருவாக்கியிருக்கான்னு பார்த்து பாருங்க. பரிபூர்ணமான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் இப்போ ஒரே வகையில எசென்சியலா சொல்லிடுறேன். இந்த மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி அவர் ஆட்சி அமைப்பாருங்கிறதையும், அதே மாதிரி அந்த கூட்டணியில அந்த 350 சீட்டு வருவாருங்கிறதையும் நான் முன்னாலேயே இங்க சிஷியமார்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எதனால என்ன கேட்டீங்கன்னா, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழி நடக்கும் போது எந்த குழப்பமும் இல்லாமல் பரிபூர்ணமா நடக்கணும் எல்லா காரியமும், அப்பதான் தேசத்தை முன்னெடுத்து போக முடியும் அப்படிங்கிறதுக்காகவே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புங்கிற மாதிரி இறைவனோட தீர்ப்பின்படி அந்த அர்ஜுனனை கையில வச்சுட்டு கண்ணனை ஆட்சி நடத்துறதுக்கு ஏதுவான சூழலை பாரதத்தை உருவாக்கியிருக்கோம். அப்படி ஏற்பட்ட அந்த நாட்டிற்காக காமாட்சி அப்போ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே சர்வீஸ் பண்ண தொடங்குறார் நாட்டிற்காக. அப்ப நாட்டுக்காக பெருமாள் என்ன செய்ய தொடங்கியிருக்கான் நாராயணன், அதைய கண்ணன் வந்து எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த போறா, இதனுடைய தொடக்க நிகழ்ச்சி தான் அது. அப்போ இந்த நபர் முக்கியம் கிடையாது, இங்க இறைவனுடைய ஆன்மீகம் மட்டுமே முக்கியமானது. இங்க நீங்க மதங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்துல ஒட்டுமொத்த சக்தி அது பாரதம். அந்த பாரதத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தான். இங்க மதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அப்படி சிந்திக்கவே கூடாது. அதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட தப்பான விஷயங்கள், அது பின்னால பேசுறோம். அந்த பரிபூர்ணமான ஒரு மேட்டர்ல அவங்க அதை எடுத்துட்டு பிறகு ஆனந்தமா வரும்போது இத நாட்டிற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கிறதுன்னு சொன்னா, இது அந்த சங்கரமடம் உண்டாக்குனது ஆதிசங்கரன். அந்த ஆதிசங்கரனால வந்த காமாட்சி.
அதனால அந்த இடத்துல அந்த ஸ்தல புராணம் அப்படின்னு சொல்றதுல பரிபூர்ண நிறைவு ஆதிசங்கரனை உண்டாக்குன கோயில். அங்க இருக்கிற காமாட்சி பரிபூர்ணமானவ. ஆனா அது பன்னெடுங்காலமா தாண்டி போன விஷயம், பல நூற்றாண்டுகள் தாண்டிட்டது. அந்த காமாட்சி இப்ப ஹெட் குவார்டருங்கிற முறையிலே இந்த சென்னையில உட்கார்ந்து ஆட்சி பண்ணணும், இந்த உலகத்துல பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தேர்ந்தெடுத்த இந்த பகுதி கிட்டத்தட்ட இது ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எல்லாமே சித்தர்களுடைய காடு. இந்த பகுதி பூராமே ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவு. ஆதியில் இது கம்ப்ளீட் காஞ்சிக்கு முன்னால் இருக்குது. கம்ப்ளீட் இது சித்தர்கள் காடு. இந்த பகுதியே ஒரு ஆதியில சித்தர்கள் தான் சுத்திட்டு இருந்தா, மனிதர்கள்லாம் இந்த பகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட ஏரிகளும் வனங்களும் இத்தியாதி எல்லாம் இருந்த ஒரு பூமி இது. இப்ப நவீனத்துல எல்லாம் இப்படி இருக்கு. ஆனாலும் கூட இந்த பூமிக்குன்னு ஒரு மகத்தான பவர் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த பவர் உள்ள இடத்துல உட்கார்ந்து அன்னை ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை செய்யறதுக்காக மிக எளிமையா மிகச்சிறிய முறையில தான் இந்த ஆலயங்கள் உருவாயிருக்கிறது. ஆனா இங்க இருந்துட்டு மிக பிரம்மாண்டமான காரியங்கள்லாம் பரிபூர்ணமா செய்வாய். எப்படி சேட்டலைட் வேர்ல்டு பூரா தெரியக்கூடிய சேட்டலைட்டை ஒரு சாதாரண ரூம்குள்ள இருந்துட்டு பிராட்காஸ்ட் பண்றாளோ அது மாதிரி அம்மா ஒரு சின்ன இடத்துல இருந்துட்டு வேர்ல்டு பூராமே மிகப்பெரிய காரியங்களை பண்ணுவாங்க. அது தேசம் பூரா. அதுக்காக தான் இந்த நாட்டிற்காக அம்மாவுடைய ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல உருவாயிருக்கிறது. இது வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அம்மாவுடைய ஆட்சி அது பாட்டுக்கு தானா நடக்கும். நாட்டிற்காக இந்த இடத்துல இருந்து அது பாட்டுக்கு தானா நடக்கும். இங்க வர்ற பக்தர்களுக்கும் பரிபூர்ணமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு நாமகரணம், ஒரு ஏரியாவினுடைய நாமகரணம், ஒரு ஆலயத்தினுடைய நாமகரணம். அப்ப அந்த கிராம கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது வழிபாடு சம்பந்தப்பட்ட ஆலயம். ஸ்தல வரலாறுன்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட அதிமுக்கியத்துவமான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது. அப்ப இந்த அதிமுக்கியத்துவ செயல்பாடுகளும் போது இந்த நாமகரணங்கள் ரொம்ப முக்கியமான இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இந்த நாமகரணம் பரிபூர்ணமா இருக்கும். இந்த நாமகரணத்தை தாண்டிட்டால் அகதி ஏகஸ்வரூபன், இந்த இறைவனோட ஒரு பல்வேறு அம்சமும் இந்த நாமகரணத்தை தாண்டிட்டா அப்போ அந்த இடத்துல ஏகஸ்வரூபன்னு சொல்லும் போது அது ஒரு பிரம்ம சங்கம். அதுக்குள்ள எல்லா மதங்களுமே சங்கமம். இறைவன்கிற ஒரே மூல பிம்பம், அதுக்குள்ள அனைத்துமே சங்கமம். அதை பகவான் எந்த வடிவத்துல வணங்குறவனுக்கு வழிகாட்டணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி அப்படி 7 மதங்கள் உருவாயிருக்கிறது அந்தந்த பகுதிக்கு இல்ல. இப்பதானே நீ நினைச்சா அமெரிக்கா, லண்டன், பாரிஸ்னு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அது இல்லையே. அப்ப அந்த அமெரிக்க பகுதிகளில் இருக்கிறவனுக்கு எப்படி வழிகாட்டுறது? மேற்கத்திய நாடுகளான ஐரோப்பிய கண்டத்துக்கு எப்படி நடந்து வர்ற அளவுக்கு தானே செய்ய முடியும். அப்போ அந்தந்த பகுதிகளில் வழிபாட்டு முறைகளை அருளாளர்கள் மூலம் உருவாக்கி வழி நடத்துறான். அப்ப அந்தந்த பகுதிகளில் வழிபாட்டு மூலமா உருவாக்கும் போது எல்லா வகையான ஒரே வகையான நியாய தர்மங்கள், ஒரே வகையான ஆட்சி முறைகள், எல்லாம் இறைவனோட ஆட்சி. அப்ப அது அந்தந்த பகுதியில நடத்தக்கூடிய வழிபாட்டு முறைகள் பிற்காலத்துல மதம்ங்கிற ஒரு வடிமையா மாறுதலுக்கு உட்படக்கூடாது. மதங்கள் எப்பவுமே அது இதிகாச நூல்கள் சொல்றேன். இதிகாச நூல்கள் மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறை, அதுக்காக எழுதப்பட்ட இதிகாச நூல்கள். பிறகு அந்த இதிகாச நூல்களின் அடிப்படையில் மதங்கள் அது ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்க வேண்டாம். அது மாதிரி இந்த அன்னையுடைய இந்த ஆட்சி பாரதம், உலகத்துக்கு ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்கு ஒரு இமயம் அப்படிங்கிற இந்த தத்துவம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான். உலகத்துக்கு ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்கு ஒரு இமயம். அது இப்ப நடைமுறைகளுக்கு வந்திருக்கிறது, ஏற்கனவே இருந்தது. அந்த நடைமுறையிலே உலகம் பூராவும் அவங்க சில அத்தியாவசியங்களுக்காக, உலகத்தினுடைய நன்மைகளுக்காக பாரதம் தலைமை இருக்கும்படியான ஒரு நிலை வேண்டும். அதுக்காக இந்த இத்தகைய சூழல் இப்போ கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனால. அதுக்கு அன்னை காமாட்சி ஒரு தளபதியா இருக்கிறா, அதாங்க இருக்கிறது. அதனால இந்த தளபதிங்கிற முறையில இருக்கிறதுனால நாங்க என்னை போன்ற அடியார்கள் இந்த இடத்துல வந்திருந்து ஆராதனை எல்லாம் பண்ணி பிறகு இந்த உலகத்துக்கான இந்த செய்திகளை சொல்றோம். எல்லாமே பரிபூர்ண நன்மைக்கான ஒரு விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரு மக்கள் குறையில்லாம வாழ்றதுக்கு என்ன வழி? எல்லாரும் அது ஒன்றும் ஜாதி மதம்லாம் உள்ள நுழைக்காதீங்க. உலகம் பூரா மனிதன் நிம்மதியா இருக்கணும், அதுக்கு என்ன வழி? அதுக்கு பகவான் எடுத்துட்ட சமாச்சாரங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. அதுல இந்தியாவை முன்னெடுத்து போகணுங்கிறதுக்காக தான் இந்த மோடிக்கு இவ்வளவு பெரிய வேல்யூபிள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கான் பகவானே. இனி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே கூட நான் சுமார் சாதாரணமா இல்லாத நாளைக்கே சொல்றேன். ஆனா அதே நேரத்துல முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். நான் 22வது வயசுலயே காந்திய வழி சுதேசி இயக்கம், என்னுடைய 22வது வயசுலயே காந்திய வழி சுதேசி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தொடங்கி அதுல தேசத்தோட நன்மைக்காக நிறைய யங்ஸ்டர்ஸ்களை ஒண்ணு பண்ணி நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சு இந்த தேசத்துல
ஒரு பரிபூர்ணமான மாற்றங்கள் உருவாகி உலகத்துக்கு ஒரு பாரதம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும். இந்த பாரதத்தால உலகம் பூராவும் வழிகாட்டுதலா சிறந்த உலகம் உருவாகணும். இப்படியெல்லாம் நான் என்னுடைய 22வது வயசுல திட்டமிட்டு பல விஷயங்களை வடிவமைச்சு போராடணும். அதெல்லாம் எப்போ நடக்கணுமோ அப்போதான் நடக்குங்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் ஒண்ணுமே நடைமுறை நடக்கல. ஆனா அந்த காலத்துல இருந்து நாங்க திட்டமிட்டபடி எப்படி எல்லாம் இருந்தா உலகம் உருப்படும், இந்த தேசம் எப்படி வளரும், இதெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டு அந்த பாதைகள் இருந்த பல்வேறு விஷயங்கள்ல நடக்கலேன்னு ரொம்ப வேதனைப்பட்ட பல்வேறு விஷயங்கள். அதுல சிலதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு வந்திருக்குது. இதெல்லாம் பகவான் ஏற்கனவே சொன்னா உரிய நேரத்துல நடக்கும், அதை பத்தி போட்டு ரொம்ப அலட்டிக்காதேன்னா அது மாதிரியே இப்ப அதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருக்குது. இதுல எனக்கு ரொம்ப மண்டையடியா இந்த சன்னியாசி அப்ப 13 வருஷம் சுத்திட்டு இருக்கிற நாடு இப்போ நிறைவாக்கி நிறைய பணிகள் செய்துட்டு இருக்கேன் தமிழகத்திற்கு வந்து. இப்படிப்பட்ட இந்த சன்னியாச வாழ்க்கையில கூட எனக்கு மிகப்பெரிய மண்டையடி ஒரு 6-7 வருஷமா ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம் அந்த தூய்மையற்ற சூழல். அந்த மாதிரி நான் நிறைய இடங்கள்ல நடந்து சுத்துறோம். அப்படி நடந்து கட்டாயம் அதெல்லாம் சன்னியாசி நடந்து சுத்தணும். அப்படி நடந்து சுத்தும் போது அந்த மனோநிலையை ரொம்ப பாதிக்கிறது அந்த தூய்மையற்ற நிலை. அதெல்லாம் கண்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அப்போ சுவாமி பல நாள் எனக்கு கனவுல ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான். பொறுமையாடுறா, எல்லாம் மாறுதல் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அது இப்போ எல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கும் போது இப்ப கூட மக்கள் வந்து அதை சரியா புரிஞ்சுண்டு செயல்படுத்துற மாதிரி என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. அதை நாம கூட எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கோம். நாளைக்கு நம்ம பேசுறோம்னு வச்சுங்கன்னா, ஒரு பெரிய ஸ்தலம் அமைக்கணும் அப்படின்னா அந்த ரூஃப் சொல்றேன், அதுக்கு கீழே எத்தனை பில்லர் வேணுமோ அத்தனை பில்லர் போடணும். அந்த பில்லர் போடலன்னா மேல அந்த இது சரியா இருக்காது. அப்போ ஒரு சிதைஞ்சு போன ஒரு தேசத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இன்னைக்கு இறைவனால ஒரு பிரதிநிதி வந்திருக்காருன்னா அந்த இடத்துல மறுபடியும் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டு இருக்கக்கூடாது. எல்லா மனிதனும் ஒருங்கிணைஞ்சு நின்று ஒரு தேசத்தை அந்த முழுமைப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு வரணும். தேசம்ங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்கணுமே தவிர இது மற்ற பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இறைவனுடைய அடியாராயிருந்துன்னு நம்ம மக்களுக்கு சொல்ற விஷயம். இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துட்டு போய் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இத நாம அந்த சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காக அப்படிங்கறத இப்போ நம்ம அதை சொல்லி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஆன்மீகத்துல அந்த மூர்த்திகளுக்குள்ள ஒளி இருக்கிறதும் அந்த ஒளி ரொம்ப பிரத்யோகமா பெரிய விஷயங்களை செயல்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்தல புராணத்துல இருக்கு. அதெல்லாம் ரொம்ப விரிவா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஆன்மீகமா போய் அது போயிட்டே இருக்கும். சமூக கருத்துக்களையே இப்ப நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். அது மாதிரி இந்த அம்மா அந்த மாதிரி நாட்டிற்காக அப்படின்னு சொல்றச்சே பிறகு அவங்க அதை எப்படி இந்த தேசத்துல செயல்படுத்துறாங்க, அதை கண்ண பரமாத்மா செயல்படுத்துறாங்க. இவங்க அதுக்கு துணையா இருக்காங்கன்னு வச்சுங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்க நல்லா உருவாக்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய கைங்கரியம். பிறகு கண்ணனுடைய சிசியம் மாதிரியான நாங்கள்லாம் பிறகு எப்படி தேசத்துக்கு சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கறதையே கூட இன்றைய செய்தியில ஆட் பண்ணி பேசுறோம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் தான் ஆலயம்னு சொல்லும் போது மக்கள் தன்னுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் அப்ளை பண்ணும்போது அது எந்த மாதிரி செயல்பட்டால் சரியா இருக்குங்கிறதுக்காக சிறிதளவு ஆன்மீக விளக்கங்களை தர்றோம். இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டு மன்றத்துக்குரிய சிறிய ஆலயங்கள், அதே மாதிரி ஸ்தல புராணம் கொண்ட பெரிய ஆலயங்கள், இந்த இரண்டுக்குமே எதனால் அது மாதிரியான ஒரு வித்தியாசம்னு சொன்னா, நாம முன்னால சொன்ன மாதிரி மக்களால் நமக்காக நாம் உண்டாக்கிக்கிறது, பட் இறைவன் மக்களுக்காக உண்டாக்குறது, இந்த இரண்டுமே தான். அப்போ அந்த இறைவன் மக்களுக்காக அப்படிங்கும் போது அது திருமலை மாதிரி. அப்போ டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் வந்தும் போயும் அப்போ அது வந்து ஒரு வருஷம் பூராவுமே உற்சவம் திருவிழா. அப்போ அந்த இடத்துல அந்த திருவிழா அப்படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வருஷத்துல ஒரு நாளைக்கு மிதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். காரணம் அந்த ஸ்தலத்துக்கு அந்த மகிமை இருக்காதான் அர்த்தம். அந்த ஸ்தலத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு பரிபூர்ணமா. அது காரணம் ரிஷிகள் எல்லாம் அந்த இடத்துல மறைபொருளா யாகங்கள் வித்தியாதி பூஜைகள் இதெல்லாம் செய்வா. அது சனாதன தர்மத்தின்படி அது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது. அவ்வளவு மக்கள் குவியும் போது அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறது. அப்படிப்பட்ட அந்த பெருமாளையே கூட அங்க லட்சம் மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த பெருமாளைய கூட இன்னொரு இடங்கள்ல நீங்க சாதாரணமா அவருடைய நாமகரணத்தை அந்த தேவசம் போர்டே கூட அந்த இன்னொரு இடத்துல கோயில் கட்டி அதே மாதிரி பரிபூர்ணமான பூஜை சக்திகள் எல்லாம் வச்சாலும் கூட அது அத்தனை சிறப்பா அங்க இருக்கிற மாதிரி மக்களுடைய வழிபாட்டு கூட்டம் இங்கே இருக்காது இன்னொரு இடத்துல செய்யும் போது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஹெட் ஆபீஸ்
பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், இது மாதிரி 1-2 இடங்கள்ல தான் ரொம்ப பிரபல்யமான அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கும். பிறகு மற்றெல்லாம் ரீஜனல்ஸுங்கிற அந்த பிரான்ச் கேட்டகரிஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த பர்டிகுலரா கம்ப்ளீட் அந்த ரிஷிகள், அது பெரிய பெரிய யாகம், பெரிய பூஜைகள், இது மாதிரி விஷயங்கள் எல்லா இடங்களையும் நடக்காது. அப்போ அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ்ல மட்டும்தான் மிக சிறப்பான எல்லா விதமான பூஜைகளும் நடக்கும். அப்போ அந்த இறைவனே உருவாக்குன அந்த ஆலயங்கள்ல இந்த பூஜா காரியங்கள்னு சொல்லக்கூடிய சகல அம்சங்களும் மிக சிறப்பான முறையில் நடக்கும். அதுக்கு கண்ணுக்கு புலனாகாத ரிஷிகளுடைய வழிகாட்டுதலின்படி பிராமணர்கள்லாம் செய்வா. பிராமணர்களே தியாதி செயல்படுவா. ஆனா அவர்களுக்குள்ளெல்லாம் ரிஷிகளோட சக்தி பரிபூர்ணமா இருக்கும். அப்ப அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய சக்தி வெளிப்படும். அந்த இடத்துல தவறுகள் வந்தா அவங்க தடுப்பாங்க. ரிஷிகள் மறைபொருளா இருந்து இப்படியெல்லாம் பரிபூர்ணமா சிறந்த பூஜா முறைகள், அதுல பிரத்யோகமா யாகம் பரிபூர்ணமானது, அதுக்கு வேணுங்கிற பரிபூர்ணமான பொருட்கள். அந்த யாகம்ங்கிறது எத்தனை முக்கியமோ எத்தனையோ, அதுக்கு தான் முதல்லயே சொல்லியிருக்கோம் வேதத்துல. அது மாதிரி வேதம்னு சொன்னாலே அந்த பரிபூர்ணமான யாகங்களை எடுத்து சொல்வதும் எடுத்தாள்வதும், அது மாதிரி ரொம்ப சிறப்பு அம்சங்களோட ஒரு ஆலயங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதன்படி சிறந்த யாகங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதே மாதிரி அதை செய்யக்கூடியவாள் எல்லாமே மிக உயர்ந்தவர்களா இருப்பா. அது மாதிரி அதுக்குண்டான பொருட்கள் எல்லாமே கூட மிக உயர்ந்ததா இருக்கும். பர்டிகுலரா பூக்கள், வாசனாதி திரவியங்கள், இந்த ரெண்டுமே அங்கேயே உற்பத்தி செஞ்சக்கூடிய ஒரு மிக சுத்தமான பொருள்களா இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அப்படியெல்லாம் ரொம்ப பரிபூர்ணமா அந்த யாக காரியங்கள் தியாதி எல்லாம் நடந்து, அந்த தூபதி ஆராதனை எல்லாம் நடந்து, பிறகு அந்த சங்கீர்த்தனம் அதை விட ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சங்கீர்த்தனம், பஜன், அது ஒரு அருமையான ஒரு விஷயம். அது இசை ஆராதனைங்கிறது அது அந்த மொழி சம்பந்தப்பட்டு இந்த யாகத்துக்கு மேல இசைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த இசையில மனசு கரையும்படியா செயல்படும் போது பகவானோட நீங்க இரண்டரை கலந்துருவீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி எல்லா வகையான யாகம், பூஜை இதெல்லாம் முடிஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் அந்த சத்சங்க பூஜையில பஜன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டு வழிபாடுல மிக சிறந்த இசையை கொண்டு ஆராதனை செய்தீங்கன்னு சொன்னா, அப்போ பகவான் அப்படியே மனம் கரைஞ்சு அந்த இடத்துல ஐக்கியமாவான். அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க மனமொன்றி போய் பிரார்த்தனை பண்ணும் போது கேட்காமலேயே எப்படி பிரசாதம் வருதோ அது மாதிரி கேட்காமலேயே அருள் பிரசாதங்கள் உங்களுக்கு தானாவே கிடைக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அங்க போய் நீங்க ஒன்னும் கேட்கறது இல்ல. போறதுக்கு முன்னாலேயே பையனுக்கு கல்யாணம் ஆகல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, ஒரு வேலை கிடைக்கல, வீடு கட்டல, இப்படி ஏதோ ஒண்ணு மனசுல இருக்கும் இல்லையா? அப்படி அங்க போகும்போது அங்க போய் நீங்க ஒன்னும் கேட்கணுங்கிறது இல்ல. ஆனா அதே நேரத்துல நீங்க அந்த இறைவனை பரிபூர்ணமா ஆராதனை பண்ணும் போது அந்த இடத்துல அந்த அருட்பிரசாதம்னு கடைசியில் அவர் வழங்கும் போது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நிவாரணத்தை அந்த மறைபொருளா பிரசாதத்துக்குள்ள பகவானே வழங்கிடுவார். ஸ்தல வரலாறுடைய சமாச்சாரம். அதுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டா, இந்த ஸ்ரீடி பாபா ஒரு பரிபூர்ணமா எல்லா இடங்கள்ல இருந்து மக்களுக்கு இப்போ ஆராதனை பண்ணக்கூடியவர். மக்களை பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ண முடியா இப்ப தேசம் பூராவுமே அவர் வியாபிச்சிருக்கார். ஸ்ரீடி பாபாவுடைய அருள் வழிபாட்டு மன்றங்கள் எல்லாம் அப்படி ஒரு சிறந்த சேவை இப்ப பாபா நிதர்சனமா செய்துட்டு இருக்கார். அப்படி அவரே கூட என்ன சொல்லுவார், வருஷத்துக்கு ஒரு முறையேனும் ஸ்ரீடி மண்ணுக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லுவார் அவர் இருந்த காலத்திலேயே. அது எதனாலேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எல்லா இடங்கள்லயும் அவர் அனுகிரகம் பண்ண தயாரா இருந்தாலும் ஸ்ரீடி பேரால நீங்க ஒரு வழிபாட்டு மன்றம் வச்சு ஆராதனை பண்ணா பகவானுடைய அனுகிரகம் அந்த இடத்துல சத்சங்கத்துக்குள்ள இருந்தாலும் கூட அவர் ஏன் உங்களை ஒரு மாதிரியாவது வருஷத்துக்கு ஸ்ரீடிக்கு வராங்கன்னு சொன்னா அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய மகிமை. அப்ப பரிபூர்ண சர்வ சக்தியோட இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல போய் அங்க இருக்கிற புனித தீர்த்தங்களை எல்லாம் சந்திச்சு தியாதி அந்த மாதிரி அந்த ஸ்தலத்திலே அந்த மூர்த்தியை பாபாவே, அப்ப பாபாவை உங்க ஊர்ல கும்பிடுறதுக்கும் அவருடைய ஸ்தானத்திலேயே அந்த மூலபீடத்துல போய் அப்படி பவித்திரமா குளிச்சு ரொம்ப ஆனந்தமா போய் அங்க வணங்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகிமையாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப சுலபமா சார்ஜ் திரும்ப பாடியில பரிபூர்ண சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் பாபா அந்த இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போங்க. பிறகு நீங்க வழிபாடு பண்ணும்போது மனம் ஒரு நிலைப்பாடு, சிந்தனை இயற்கையோட கலந்தது, அதுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறது அதெல்லாம் தனி. ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஒரு பரிபூர்ணமான சுத்தி, அந்த ஆத்மாவுக்கு ஒரு பரிபூர்ணமான சக்தி,
அந்த பரிபூர்ணமான அறிவுபூர்வமான வழிகாட்டுதல், இதுக்கான அருளாசிகள், இதெல்லாம் அந்த ஒரு நாள் நீங்க வந்து சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிருது. காரணம் வருஷம் பூராவும் நீங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க, முறையான வழிபாடு பண்றீங்க, ஆராதனை பண்றீங்க. அதை கம்ப்ளீட்டு உங்களுக்கு எடுத்தாட்டு கொள்ளும்படியான அந்த விநியோகம், செக்கு பாஸ் ஆகிற அந்த கவுண்டர் மாதிரி, அந்த செக்கு கொடுத்த விட்டு டோக்கன் கொடுத்தோன்னே அந்த ட்ரெஸரி கொடுத்தானே பணம் கொடுத்தாகணும். அது மாதிரி சனநேர சம்பவம் மாதிரி நீங்க வழிபாடு வருஷம் பூரா பண்ணினாலும் கூட அந்த கவுண்டர்ல பணம் ஆகிற சம்பவம் மாதிரி அந்த ஸ்தலத்துல நின்று நீங்க அந்த அருளாசியை கேட்கும் போது உங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேற ட்ரெஸரி கொடுத்து பண்ண வர மாதிரி. அது மாதிரி அந்த ஸ்தல புராணங்கள் கொண்ட இடங்கள்ல வந்து ஏராளமான கூட்டங்கள் இருக்கிறது, அதுக்கு இது ஒரு காரணம். அது மாதிரி கூட்டம் இருந்தாலும் கூட நீங்க அவருடைய நிரந்தர வழிபாட்டுக்குரியவரா இருக்கும் பொழுது வருஷம் பூரா ஆராதிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, வருஷத்துல ஒரு நாளைக்காவது அந்த இடத்துக்கு போகணும். அதே மாதிரி அங்க போனா எல்லாம் கிடைச்சிடணும் சும்மா போயிட்டு வந்துட்டு அதை நினைக்காமலோ பாராட்டுதல் பண்ணாமலோ இருக்கிறது அதுவும் முறை கிடையாது. ஏதோ அந்த திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேர்படான்னு இசையில சொன்ன மாதிரி உங்க பிரச்சனையே அங்க போயிட்டு வந்தா உடனே சரியாயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது சரியான விஷயம். ஏன்னா ஒரு 5 செகண்ட் கூட அந்த மூலவருக்கு முன்னால உங்களை நிக்க விட மாட்டாங்க திருமலையில, இல்லையா? 5 செகண்ட் கூட நிக்க விடாம கை பிடிச்சு தள்ளிடுறாங்கல்ல. அப்போ மனசுங்கிறது வந்து சுவாமியோடைய மூலஸ்தானத்துக்குள்ள பதிக்கிறதுக்குள்ள கூட உங்களை அங்க நிக்க விட மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க ஒளி எப்படி வாங்குறீங்கன்னா, அந்த லைன்ல போகக்கூடிய 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ 5 மணி நேரமோ சதாகாலமும் பகவானை ஆராதனை பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் போது எல்லா இடங்கள்லயும் அந்த திருமலை பூராமே அவருடைய அருள் தானே. எல்லா இடங்கள்லயும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அருள் உங்க ஆத்மால படிஞ்சு பரிபூர்ணமா என்ன தேவையெல்லாம் கிடைச்சிரும். அப்ப அந்த சம நேரம் அந்த இடத்துல நின்னாலும் போதும். அதுக்கு முன்னால நீங்க பாடியில எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. அப்ப அந்த சம நேரத்துலங்கிறது சுவிட்ச போடுற மாதிரி, லைட் எரியறதுக்கு சுவிட்ச போடுறது சம நேரம் தானே, அது போதும் அந்த இடத்துல. ஆனா அதுக்கு முன்னாலேயே முறையான வழிபாடு உங்ககிட்ட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஊர்ல வருஷம் பூராவும் நீங்க பாபாவை ஆராதிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க முறையா. அப்போ வருஷம் ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு போறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா அந்த சுவிட்ச போட்டோன்னு லைட் எரியற மாதிரி அந்த சார்ஜ் ஆகப்பட்டது அந்த சம நேரத்துல கிடைச்சிடும். அது மாதிரி ஸ்தல புராணங்கள் கொண்ட அந்த ஆலயங்களுக்கு போகும்போது இப்படிப்பட்ட மன உணர்வு இருக்கணும். ஆராதனை வருஷம் பூரா பண்ற இடத்துக்கு ஒரு நாளைக்காவது போகணும். அதே மாதிரி பிரச்சனைக்காக ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துட்டு விடக்கூடியது அப்படியே இருக்கக்கூடாது. அவங்கள பிறகு உங்களுடைய ஃப்ரீ பிளேஸ்ல இருந்து நிறைய நாட்கள் ஆராதனை பண்ணணும். அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஆன்மீகம்ங்கிறது முழுமையா ஒன்னோடு ஒன்று மெர்ஜ் ஆகும். எங்கேயோ உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கரண்ட் இல்லையா? கரண்ட் என்ன நமக்கு பக்கத்துலயா உற்பத்தி ஆகுது? எங்கேயோ உற்பத்தி ஆகுது. அது எங்கேயோ உற்பத்தி ஆகிற கரண்ட் கிரிட்டு அது இதுனா எத்தனையோ கன்வெர்டட் மூலமா கம்ப்ளீட் கடைசியில் உங்க வீட்டுக்குள்ள வந்து அது உங்களுக்கு பயன் கொடுக்கும் போது வித்தின் செகண்ட் சுவிட்சை தட்டணும்னா உங்களுக்கு லைட் எரியறது. உங்களுக்கு லைட் வேணும், ஃபேன் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், சுவிட்சை தட்டணும்னு நடக்குது. ஆனா அதுக்கு வேணுங்கிற அந்த ஆப்ரேட்டிவ்ஸ் கரண்ட் எங்கேயோ எப்படியோ உருவாகி எப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சுவிட்சை தட்டுறீங்க, கரண்ட் வருது, வரலன்னு போராட்டம் இதுன்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகி அது இந்த கிரிட்டுங்கிற பாதையெல்லாம் கம்ப்ளீட் அது பாஸ் ஆகி எல்லாம் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து சேரும்போது இது எப்படிப்பட்ட வழிமுறைகள் இருக்கோ அது மாதிரி அந்த நீங்க சன நேரத்துல சுவிட்ச தட்டுற அளவுக்கு உங்களுடைய மனசாகப்பட்டது அந்த பகவான் கிட்ட இருந்து உங்க வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு நீங்க எப்பவுமே அந்த ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் தெளிவான முறையில முறையா நடத்திட்டு இருக்கணும் வருஷம் பூரா. அப்படி முறையா தெளிவா நடத்திட்டு இருக்கிற அந்த வழிமுறைகள் தான் எங்கேயோ உற்பத்தி ஆகிற பவர் உங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரியான பாதைகள். அப்படிப்பட்ட பாதைகள் எல்லாம் அமைச்சதுனாலதானே கரண்ட் உங்க வீட்டுக்குள்ள வந்து அது மாதிரி இறைவனை ஆராதனை செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் முறையா செய்துட்டா அந்த எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான அந்த ஸ்தல வரலாற்றினுடைய மூல சக்தி ஆகப்பட்டது உங்க வீட்டுக்குள்ள சம நேரத்தில் வர முடியாத பாதை தெளிவாயிருக்கும். அது நீங்க தான் வழிபாட்டின் மூலமா அமைக்கணும். அப்ப வெங்கடனை வருஷம் பூராவும் முறையான ஆராதனை உங்க வீட்டுல இருந்து செய்யலாம், பக்கத்துல இருக்கிற கோயில் இருந்து செய்யலாம். ஆனா வருஷத்துல ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா போதும். அப்ப எப்பவுமே கனெக்ஷன் நிரந்தரமா இருக்கு. இங்க சுவிட்ச தட்டணும் வீட்டுக்குள்ள லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு நாள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், வருஷத்துக்கு ஒரு நாள், 365 நாளைக்கு ஒரு நாள். அது மாதிரி இந்த ஸ்தல புராணம், அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற ஆலயங்கள், அதே மாதிரி உங்களுடைய பகுதியில் இருக்கிற ஆலயங்களை நீங்க
வழிபாடு செய்யாமல் எங்கேயோ இருக்கிற இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது நேரடியாக ஒரு உதாரணம் சொல்றேன். அண்ணாமலையில ஆண்டுதோறும் அந்த உற்சவ காலங்களில் 10 நாள் அங்க இருப்பேன். 8 திக்கிலும் எனக்கு சிசிமார் மாதிரியானவங்கெல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா ரொம்ப பரிபூர்ணமான அன்பு செலுத்துறவங்க, வயசானவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் செட்டில்டு, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல, பாக்கி இருக்கிறது வரன்னு பாக்குறாங்க, ஒன்றும் நடக்கல, ஏஜ் ஆகி போச்சு. அப்போ இந்த அம்மா கிட்ட கேட்கிறேன், என்ன சுவாமி சொல்றதானே நம்ம நடைமுறைப்படுத்துறோம், அதனால நாம அவன் இந்த கணபதி ஒழுங்கா வழிபாடு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் அந்த அம்மாட்ட அந்த வருஷத்துல ஒரு நாளைக்கு போகும்போது அந்த உட்காந்தது, என்னம்மா கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்றியே, ஆனா இந்த கணபதி வழிபாடு பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க, நான் தான் அதை அண்ணாமலைக்குள்ள போகல அது சொல்றாங்க, பெரிய கோயில்கள் எல்லாம் போய் எல்லா வகையான வழிபாடும் பண்ணத்தானே செய்யறேன், அது மாதிரி எல்லாம் அவங்க அதை விளக்கம் சொன்னாங்க. அப்ப சுவாமி, உங்க பகுதியில் இருக்கிற விநாயகரை நீங்க வணங்குனீங்களா? அங்க போனதே இல்லை, ஒரே வரை சொல்லிட்டாங்க. அப்போ நாம எப்பவுமே நம்மளுக்காக ஒண்ணு உண்டாக்கி வச்சுண்டு அந்த பெரியவர்களே நாம மதிக்காம அவர்களுக்குரிய வணக்கத்தை செய்யாம உதாசீனப்படுத்திட்டு எங்கேயோ போனால் இவங்களுடைய அந்த வேதனை அது கோபமா மாறும். அப்போ நீ எங்க போனாலும் கூட இந்த கோபம் குறுக்க நிற்கும். காரணம், இந்த குடும்பத்துக்கு நீ சொந்தக்காரன் தானே, உங்க வீட்டு பெரியவருக்கு தானே நீ கட்டுப்பட்டவன், அது மாதிரி உங்க பகுதி கோயில்களுக்கு நீ கட்டுப்பட்டவன், உங்களுக்காகவே உருவான கோயில். அப்ப உங்களுக்காகவே பகவான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல நீங்க வழிபாடு பண்ணி முறையா அது செய்ய வேண்டியது செய்யாம இதை விட்டுண்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் இவருக்கு ஏற்படுற கோபமாகப்பட்டது நீங்க எங்க போனாலும் கூட அங்க தடையா நிற்கும். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, நீ முதல்ல அங்க போய் செய்ய வேண்டியது ஒழுங்கா செய். இதுக்கு இன்னும் நேரடியா உதாரணம் சொன்னா, சில அரசியல் கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேல போய் எல்லாம் பண்ணா, அது கீழே உன்னுடைய பகுதியிலே யார் செயலாளர் யார், அதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் கேட்டையா, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா இங்க வர முடியாது, நேரம் முதல்ல நீ அங்க போய் கனெக்ட் பண்ணி அப்படியெல்லாம் அனுப்பிச்சு அங்க தொடர்பு படுத்துவாங்க. கீழே இருந்து தொடர்பு படுத்தின பிறகுதான் மேல அவங்க அங்கீகாரம் பண்ணுவாங்க. முறையான அமைப்புகளை சொல்றேன். அது மாதிரி எல்லாம் நீங்க இந்த பகுதியில் இருக்கிற அந்த வழிபாட்டு மன்றங்கள்ல போய் பகவானை ஆராதனை செய்யணும். அப்படி ஆராதனை பண்ணாதான் அந்த சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மூலஸ்தானம், ஸ்தல வரலாறு கொண்ட அந்த ஒரு கிருபியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு அருள் கிடைக்கும். இங்க உள்ளூர்ல உதாசீனப்படுத்தினா அங்க போனாலும் கூட அருள் கிடைக்காது. அது ரொம்ப முக்கியம். அது மாதிரிதான் ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது, இன்னும் விநாயகர் சதுர்த்தி வருது, நீங்க உள்ளூர்ல வழிபாடு பண்ணணும். ஒரு கார்த்திகை ஜோதி வருது, உள்ளூர்ல வழிபாடு பண்ணணும். அது மாதிரி ஒரு திருவிழா நாட்கள் இதெல்லாம் வரும்போது உள்ளூர்ல வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போல, எப்படி வேணாலும் போல, உங்க வீட்டு பெரியவர்கள் அவங்க. அதுக்கு இந்த குடும்பத்தை சொன்னேன், அந்த அம்மா இது மாதிரி உள்ளூருக்கு போகவே இல்லை அப்படிங்கும் போது நான் என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், அதாம்மா அது காரியம் நடக்கல, சரி பரவாயில்ல, உன் சார்பா நான் பகவானை வேண்டிக்கிறேன் உள்ளூர் விநாயகர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி போட்டு, நீண்ட காலத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் இது. அதனால ஒரு நாளனா காணிக்க கொடு, உன் சார்பா நான் விநாயகர்கிட்ட வேண்டி அந்த மன்னிப்பு காணிக்கையை அதை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் தான் வாங்கிட்டு போனேன். அவங்க அந்த காசை கொடுக்கும் போதும் கூட நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் அங்கீகாரம் பண்ணிட்டு அவங்க ஒன்றும் பணிவாலாம் அது கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு மனசுல. அது பகவான் சொன்னா அது அப்படியே நடந்தது. சரி வாங்கிட்டு போயிட்டேன். அங்க போயிட்டு அந்த சின்ன கோயில் தான், ஆனா கோயில் சாத்தியது. ஏன்னா மத்தியான நேரம் ஒரு 2 மணி இருக்கும், அதனால கோயில் லாக் பண்ணிருக்கு. ஆனா அதெல்லாம் அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதை கேட்டுடலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம், பார்க்கலாம் சாமி அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன இடைவெளி இருக்கு இல்லையா. அப்ப சுவாமி மனப்பூர்வமா வந்துட்டு, எப்பா நம்ம கூட்டத்து பக்தர் அவர் ஏதோ தெரியாம அந்த தவறு பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய வேதனை, கல்யாணம் நடக்கணும், இது பண்ணணும், ஆக கணபதி நீ பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணும்பா, தயவு செய்து தப்பு காணிக்க நினைச்சுட்டு இந்த நாள் நான் நீ அங்கீகாரம் பண்ணிக்கணும், பிறகு அந்த குழந்தைக்கு கல்யாணம் எல்லாம் பரிபூர்ணமா நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிண்டு இந்த 4 நாள் எடுத்து அப்படி லேசா அவருடைய பாதத்துல படுற மாதிரி ரொம்ப முள்ள வீசுனுங்க. அவருடைய நான் நின்று வீசின இடத்துக்கும் அவருடைய அந்த மூலவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கும் ஒரு 7 அடிக்குள்ளதான் வித்தியாசம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இருக்கு, 7 அடிக்குள்ள இருக்கும். அப்படி முள்ள வீசுறேன், அவர் பாதத்துல போய் விழுகிற மாதிரி. நான் பகவான் கிட்ட பணிவு காட்டாம காணிக்க செலுத்தினா எப்படி ஏத்துப்பார்?
ஆனா அப்படி நான் வீசினது நான் அவருடைய பாதத்துக்கு பக்கத்துல வீசுறேன். அந்த காயின்ஸ் அவர் வயிறு மாதிரி ஏதோ ஒரு மேல் பகுதியில பட்டு அப்படியே ஒரு இந்த சுழல் பந்து வீச்சுன்னு சொல்லுவாளே கிரிக்கெட்ல, அப்படி இந்த சுழல் பந்து வீச்சுல கரெக்டா இந்த டெண்டுல்கர் மாதிரி இருக்கிறவன் கரெக்டா அடிச்சா அது எத்தனை வேகமா சிக்ஸருக்கு போகுமோ அந்த மாதிரி அந்த காசை தூக்கி வெளியே அடிக்கிறாருங்க என்கிட்ட. நான் அப்படியே பிரமிச்சு நின்னுட்டேன். அப்போ இந்த பெருமாளுக்கு அந்த அம்மா மேல எத்தனை கோபம் இருந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது ஒன்றும் சாதாரணமானது கிடையாதுங்க. நான் நேரடியாக ஏன் சம்பவத்தை சொல்றேன்னா, உபநிஷத்து மாதிரி வாழ்க்கையில நான் சந்திச்சதையே நேராக சொன்னாதான் இந்த ஜனங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். நான் ஒரு சுழல் பந்து அந்த சிக்ஸர் அடிக்கிற அளவுக்கு அந்த பேட்ஸ்மேன் அடிச்சா அது எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை உள்ள போட்டு அந்த காசு மூர்த்தியினோட வயிறு மாதிரி பகுதியில பட்டு அப்படி ரிட்டர்ன் வருது என்கிட்ட. சம்பந்தமே இல்லை, அந்த ஸ்பீடு காசு வெளியே வருது. அப்போ அவர்கிட்ட எவ்வளவு கோபம் இருந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள், அதுக்காக சொல்றேன். அது மாதிரி நீங்க அந்த உள்ளூர் பகுதிகள் ஆராதனை பண்ணிட்டு தான் எங்க வேணாலும் போகணும். இதெல்லாம் ஆதியில நல்லா முறையா செய்துட்டு இருந்தா, இப்ப இந்த அவசர கால உலகத்துல எல்லாம் தலைகளா இருக்குது. அதனால இந்த அவசர கால உலகத்துக்காகத்தான் இந்த சம்பவங்களையும் கூட நாம எடுத்து சொல்றோம். அது மாதிரி நீங்க வழிபாடு பண்ணும்போது இந்த உள்ளூர் கோயில்களில் முறையா ஆராதனை பண்ணும்போது அந்த சத்சங்க பாடல்கள் பெரிய ஆலயங்கள்ல நடக்கும். இந்த மாதிரி சாதாரண உள்ளூர் ஆலயங்கள்ல நீங்க கூட ஒரு 2 பேரும் சேர்ந்தா சத்சங்கம் பண்ணலாம். அப்படியெல்லாம் அது சீக்கிரம் கிராம கோயில்களில் நடக்காது. அப்போ நீங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாரத்தில் ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ டெய்லி போறது குடும்ப பெண்களுக்கு சாத்தியம் இல்லை. பூஜைக்கு டெய்லி போகலாம். சிறப்பு பூஜை பண்றதுங்கிறது எல்லா நாளும் சாத்தியம் இல்லை. வாரத்தில் 1 நாள் 2 நாள் வெள்ளிக்கிழமை எல்லா தேவதைகளுக்கும் உகந்தது, அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. வெள்ளிக்கிழமை வாரத்தினுடைய 7 நாட்கள்ல அந்த பஞ்சாங்க சிஸ்டம் பிரகாரம் அந்த வெள்ளிக்கிழமை அந்த ரொம்ப எல்லா வழிபாட்டுக்கும் உகந்தது, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை நாட்லையாவது அந்த நீங்க எந்த தேவதையை ஆராதனை பண்றீங்களோ அந்த தேவதைகளுக்கு அந்த பக்கத்துல ஆலயத்துல ஏதாவது ஒரு இடத்துல சின்னதோ பெருசோ எந்த ஒரு இடத்துல உட்காந்து பரிபூர்ணமா அந்த நல்ல சங்கீர்த்தனத்தோட, அதான் நான் சொல்ல வந்தேன். நான் நீங்க எளிமையா விளக்கேத்தி அதுக்கு விளக்கு பக்கத்துல ஒரு பூக்கள்கெல்லாம் போட்டு விளக்குக்கு பக்கத்திலேயே சுவாமி நினைச்சு போட்டு கொஞ்சம், ஏன்னா இந்த வழிபாடு பண்ணும்போது நாம ஒருத்தர் ஆயத்தனையோ வேறு ஏகப்பட்ட தீபம் எல்லாம் ஏற்றிருப்பாங்க. கொஞ்சம் நமக்கு எங்க இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல பூக்கள் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் அப்போ நீ பாத்துக்கலாம். நீங்க அந்த துர்கா பூஜை பண்றவங்க எல்லாம் நீங்க கவனிச்சா தெரியும், இந்த மாதிரி சிஸ்டம் தான் அவங்க எல்லாம் பண்ணுவா. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணணும், நிறைய பெண்கள் பண்றா. தமிழ்நாட்டுல நார்த்ல எல்லாம் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டுல நிறைய பண்றாங்க, கேரளாவில் கூட கிடையாது அது மாதிரிலாம். ஆனா அந்த ரொம்ப அற்புதமான கீர்த்தனம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க பூஜை பண்ணிட்டு உட்காந்து ஒரு 1/4 மணி நேரமோ 10 நிமிஷமோ ஒரு பரிபூர்ணமான கீர்த்தனம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த தேவதையை ஆராதிக்கிறீங்களோ அந்த தேவதைகளுக்குரிய மிக சிறந்த பாடல்கள், அதாவது இந்த 57 to 67 70 இந்த காலகட்டங்களுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பாடகர்களுமே பகவானை ரொம்ப அற்புதமான இசையில ஆராதனை பண்ணியிருப்பா. அப்புறம் தான் எல்லாம் மாறி போச்சு. அந்த காலகட்டங்களுக்குள்ள அந்த பழைய பாடல்களை எல்லாம் கேட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அதை தனிமையில நல்லா பாடி 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 கோயில பாடும்போது மெதுவா ரொம்ப அடுத்தவங்களுக்கு அடைஞ்சிடலாத மாதிரி ரொம்ப ஆனந்தமா மனம் விட்டு ரொம்ப ஐதீகமா நீங்க அந்த பாட்டை இசையோட கலந்து பாடினால் கட்டாயம் அம்பாள் பரிபூர்ணமா உங்களுடைய கோரிக்கை ஏற்றுப்பாதுன்னு மாற்றமே கிடையாது. காரணம் அந்த இசைக்கு அவ்வளவு முகத்துவம் இருக்கிறது. நாம இப்போ இதுல அதெல்லாம் நிறைய விளக்க முடியாதுங்கிறதுனால அதை ஒரே வரையில சொல்றோம். அப்படி அந்த பூஜையெல்லாம் நியமத்தோட பண்ணிட்டு பரிசுத்தமாக்கி அந்த பூஜையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த உடலும் மனசும் சுத்தமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உடலும் மனசும் 2மே சுத்தமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுத்தமான சொல்ல பூஜையெல்லாம் கிரம பண்ணிட்டு மனமுருகும்படியான இசையை நீங்க அந்த இறைவனோட காலடியில வச்சிங்கன்னு சொன்னா அந்த இசையில இறைவன் கட்டாயம் மனம் உருகுவான், மாற்றமே கிடையாது. அப்போ அந்த பாடல்ல இருக்கிற சந்தங்களுக்கு ஏற்றபடி பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை அவன் தானாவே இந்த கோரிக்கைன்றது மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிடுறீங்க. பிறகு எல்லாம் ஆராதனை பண்ணும்போது அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதில்ல அவர்கிட்ட. இப்படி பரிபூர்ண ஆராதனை பண்ணும்போது உங்க மனசுல இருந்த அந்த கோரிக்கையை நீங்க முன் வச்ச அந்த கோரிக்கையை பகவான் உங்களுடைய பரிபூர்ண ஆராதனையில கிளைமேக்ஸ்ல நீங்க பாடக்கூடிய அந்த பாடல்ல மனசு கரைஞ்சு போய்
உங்களுக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றும். அதில் ஒன்றும் ஒரு மாற்றமே கிடையாது. அது மாதிரி வழிபாட்டில் அந்த பூஜா காரியங்கள் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இசையும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த உங்கள் உள்ளூர் கோயில்களுங்கும் போது நீங்களே ஆராதனை பண்ணணும். பெரிய ஆலயங்களை யாகம் தியாதி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த சிறிய ஆலயங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய உள்ளூர் கோயில், கிராம கோயில்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணி இந்த சங்கீர்த்தனத்தில் தான் நீங்கள் பகவானை பரிபூரணமாக சரணாகதி செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பண்ணும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு பக்கத்திலேயே அந்த மாதிரி ஒரு சிறந்த சங்கீதம் நீங்கள் படைக்கும்போது கொஞ்சமாக ஏதாவது ஒரு சிறிய அளவில் ஏதாவது ஒரு படையல் நீங்களுக்குள்ளேயே வச்சுருக்கணும். கோயிலில் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்டு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிடலாம். இந்த பாடலெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் ஏதாவது சின்னதாக கொஞ்சம் வெத்தலை வாக்களிச்சங்கனி பூக்கள்லாம் வச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றி நீங்கள் அப்படி வழிபாடு பண்ணும்போது பாடல்களின் மூலமாக அந்த இடத்துல ஒரு சிறிதளவு ஏதாவது ஒரு பிரசாதம் இருக்கணும். அந்த பிரசாதத்தை நீங்கள் அதை பாடி முடிச்சதுக்கப்புறம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுதான்னு நினச்சிட்டு பரிபூர்ணமாக அதுக்கு ஒரு ஊதுபத்தி காட்டிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து ஏதாவது காகங்களுக்கு வச்சுட்டு போகலாம், இல்லை மாட்டுகளுக்கு கொடுத்துட்டு போகலாம். மனிதர்களுக்கு கொடுக்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், அது சாத்தியம் கிடையாது. முடிஞ்சால் மனிதர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி எல்லாம் வாங்கிட மாட்டா. அதனால மனிதர்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னாலே அதில் ஒரு போராட்டமாக இருக்கும். அதனால காக்காய்களுக்கு கொடுக்கறதும் காகத்துக்கு மாட்டுகளுக்கு கொடுக்கறதும் ஒரு பெரிய சிரமமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது மாதிரி அந்த பிரசாதத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பாடி முடிச்ச பிறகு அந்த பிரசாதத்துக்கு தூப ஆராதனை ஊதுபத்தி காட்டி ஆராதனை பண்ணீங்கன்னு சொன்னால் அது பகவானுக்கு போய் சேர்ந்துடும். பிறகு அதை எடுத்து மாட்டுக்கு காகத்துக்கு கொடுத்துட்டு வந்துடலாம், குறையில. இப்படிப்பட்ட ஆராதனை எல்லாம் நீங்கள் ஆனந்தமாக செய்யும்போது உங்களுடைய மனசு எப்பவுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்படி சுத்தமான ஒரு மனசின் மூலமாக காலப்போக்கில் அது கூட்டம் சேரும், கூட்டு பிரார்த்தனை நடத்துவீங்க. அப்புறம் பிறகு உங்களால் ஆலயத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். அப்படி சக்தியான ஆலயங்களில் சிறந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒன்று சேர சேர அந்த இடமே அம்பாளுடைய பரிபூர்ணமான, அதே மாதிரி இறைவனுடைய பரிபூர்ணமான இடமா உருவாகும். அப்போ நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு அது ஒரு பயனுள்ள வழிபாட்டு ஸ்தலமாக உருவாகும். இப்படிப்பட்ட கைங்கரியம் எல்லாம் உங்களுக்கு கூடுதலான பலனை கொடுக்கும் என்பதாக சொல்லி இன்றைய தினம் இந்த சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காகன்னு சொல்லும்போது அம்பாள் நாட்டுக்காக எவ்வளவோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த அம்பாளுடைய சர்வீஸ் இப்படியான பக்தர்களை எல்லாம் ஆதரிப்பது தான். இந்த மாதிரி எல்லாம் பக்தர்களை ஆதரிச்சுட்டே அவள் தேசத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதாக சொல்லி அதனுடைய தொடர்ச்சியா இனி வரும் காலங்களில் கண்ணபுரம் ஆத்மா தேசத்துக்கு எவ்வளோ தூரம் உறுதுணையாக செயல்பட போறானோ அப்படிப்பட்ட அந்த உறுதுணையான விஷயங்களுக்கெல்லாம் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் காமாட்சிங்கிற அந்த வடிவம் பரிபூர்ணமான காரணம். போர்க்கோளம் பூண்டு செயல்படுறவோ காமாட்சி, மகிஷாசுர மர்தினின்னு சொன்னாலே அது காமாட்சி தான். அது மாதிரி அந்த அன்னை காமாட்சி ஆகப்பட்டவள் பரிபூர்ணமா இந்த ஆன்மீகத்தை முன்னெடுத்து இப்ப நிறைய விஷயங்கள் செய்ய போறா. அதுக்கு இந்த நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அந்த உயர்ந்த சமூக தலைவர்கள், மோடி மாதிரி இருக்கிறவங்கள சமூக தலைவர்கள், அது மாதிரி ஒரு நல்ல சமூக தலைவர்கள், நாட்டினுடைய தலைவர்கள் சொல்றேன், அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்யும் போது பரிபூர்ணமாக செய்யும் போது அவங்களோட சேர்ந்து அன்னை காமாட்சி அவங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கும்படியாக தானாகவே அவங்க அனுகிரகம் பண்ணுவா. அதுக்கு காரணம் அவங்களால இந்த ஒட்டுமொத்த 125 கோடி மக்களுக்கும் நல்லது நடக்கும் போது அவங்கள நல்லா வச்சுக்க வேண்டியது ஒரு கடமை. அப்பதான் அவங்களுடைய செயல் சிந்தனையின் மூலமா இறைவனுடைய அனுகிரகம் வெளிப்பட்டு அது நாடு நல்லா இருக்கும். இப்படியான ஒரு விஷயங்களை எல்லாம் அம்பாள் அந்த தலைவர்களுக்காக பரிபூர்ணமா செஞ்சுட்டு இருக்கா. அதன் காரணமாகவே சென்னை ஸ்ரீ காமாட்சி நாட்டிற்காகங்கிற டைட்டில் இன்றைய தினம் பிரசங்கம் பண்றோம். இதெல்லாம் நடைமுறையில ஒரு வருஷம் தாண்டும் போதே நீங்க பரிபூர்ணமா கண்கூடா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எல்லாம் பாரதத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. பரிபூர்ணமா இறைவனுடைய அனுகிரகம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், இங்க ஜாதி மதங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த நான் பேசிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல இந்தியர்கள்னு சொன்னா 125 கோடி ஒன்னேதான் இந்தியர்கள்னு சொன்னா அவளுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல கண்ணபரமாத்மா பரிபூர்ண அனுகிரகம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாக்குறதுக்கு என்ன பாதைங்கிறத தான் பகவான் சிந்திச்சு இப்ப செயல்பட்டு இருக்கான். அதனால அந்த மனிதர்களுக்குள்ள வேற்றுமை ஏற்றதாழ்வு இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் விட்டு பரிபூர்ணமா தேசத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகளை நல்ல மனசோட எடுத்து ஆட்கொண்டு அறிவுபூர்வமா இருந்து
எப்படி உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கணும், அதன் மூலமா நீங்க எப்படி தேசத்துக்கு பயன்படணும், அதே மாதிரி நீங்கள் ஒருங்கிணைந்த இந்த தேசம் எப்படி உலகத்துல முதன்மையாய் இருந்து உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட பாதைகளில் உங்களுடைய பயணம் சிறுதுளியா இருந்தாலும் கூட அது நிச்சயம் பெருவெள்ளமாகும் என்பதாக சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா வணக்கம்.